Hello guys, welcome. Now we are going to review the previous week Nasdaq future study. ப்ரீவியஸ் வீக் ரொம்ப ஈஸியாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய செட்டப் ஒரே டேல முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் வீக் ஸ்டார்டிங் மண்டே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு கன்சல்டேட்டடாக போயிருக்கும். இருந்தாலுமே என்வாக்லேருந்து உங்களுக்கு என்ட்ரி இருந்திருக்கும். பட் வெனஸ்டேவும் சரி நம்மளுக்கான டியூஸ்டேவும் சரி மார்க்கெட் பர்ஃபெக்டாக ப்ரீவியஸ் வீக் ஹை டு ப்ரீவியஸ் வீக் லோ வித் எஸ்எம்டியோட நல்லாவே மூவ் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஃபால் மண்டேவோடைய பிஎம் மார்க்கெட்ல கவர் ஆயிடுச்சு டு ஏஎம் செஷன் ஆஃப் டியூஸ்டேல கவர் ஆயிடுச்சு. பட் அந்த ஃபால் வந்து நம்மளுக்கு கில்ஸோன நடந்திருந்தா ஒரு ஹியூஜ் வீக்காகவே இருந்திருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல்ஸ் படி மார்க்கெட் ஏன் விழுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அமெரிக்கன் மார்க்கெட்ல $40 trillion மேல டெப்த் போயிடுச்சு. ஓகே, அவ்வளோ கடன்ல இருக்கு அமெரிக்கா. $1 trillion கிட்டத்தட்ட 97 to 95 லட்சம் கோடி ரூபாய். நம்ம ஐநாட்டில் பார்த்தீங்கன்னா 40 ட்ரில்லியன்றது ரொம்ப அதிகம். ஸோ இந்த டெப்டை பார்க்கும்போது பாண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹீல்டு எல்லாமே ரொம்ப ஏறிடுச்சு. ஆக்சுவலாக பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா தான் ஹீல்டு ஏறணும். இல்லைன்னா சும்மாலாம் அவ்வளோ ஆல் டைம் ஹை ஹீல்ட்ஸ்லாம் போகாது. ஹீல்டு ஏறினதுக்கான காரணம் அமெரிக்கா கவர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி பிடிச்சி வைக்கிறது பாண்ட் மார்க்கெட்டோடைய இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஹீல்டும் அமெரிக்காவில் கிடைக்கலன்னும் போது ஸோ மார்க்கெட்டை ஹைக்கேல்னாலும் ஹீல்டை வந்து ஏற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக பாண்டை வந்து பைபேக் பண்ணுறாங்க. $2 billion ஒர்த் ஆஃப் பாண்ட்ஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன் சொல்லியிருந்தாரு. திடீர்னு அந்த பைபேக் வந்து டபுள் ஆக்கியிருந்தார். $4 million ஒர்த் ஆஃப் ஃபேஸ் 1 ஆகும், இன்னும் கூட போகலாம்ன்ற மாதிரி இருக்கு. அந்த பைபேக்கை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றாரு ட்ரம்ப். அவரோட அப்ரூவல்லாம் பெருசால பண்ணலை, அவராக தான் முடிவு வைத்தாருன்றாரு. ஸ்காட் பெசன்ட்டாக தான் முடிவு வைத்தாருன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ மேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்எஃபிஷியன்சி ஓடிட்டு இருக்கு யூஎஸ்ல. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்றதுக்கு டைம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகுன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் கோல்டுலையும் பிட்காயின்லையும் போய் அடிச்சு பம்ப் பண்ணி விட்டானுங்க. பயங்கர பாசிட்டிவா போயிருக்கு பிட்காயின். கோல்டும் 10% மேல $4,500 ரவுண்ட்ஸ்ன்ற லெவலுக்கும் வந்தாச்சு. இது இல்லாம ஈல்டு ஏரியும் டாலர் வந்து கீழே விழுந்திருக்கும். அது ஏன் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. டாலர் கீழே விழுந்ததுக்கான ஒரே ரீசன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி எக்கனாமி நம்புறது? வார்னால இன்ஃப்ளேஷன் இருக்கு, ஜாப் மார்க்கெட்டும் இப்போ லைட்டா வீக்கன் ஆகுது. அது இல்லாம ட்ரம்ப்போட இன்எஃபிஷியன்சியால டெப்ட் வந்து ஏறிட்டே இருக்கு, டேரிஃப் அது இதுன்னு போட்டு. ஸோ எதையுமே வந்து பெருசா இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட்டா இல்லாதனால டாலர் மேல எதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட் இருக்கணும்னு அதுவும் பேரிஷா போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ஃபண்டமெண்டல்ஸா நடந்தது. இதுல ஸ்டாக் மார்க்கெட் பேரிஷ் ஆனதுக்கு ரீசன் பெருசா ஏர்னிங்ஸ் இல்லை. அண்ட் தென் டெக்னிக்கலாக ஒரு ஸ்மால் கரெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐஆர்எல் டேப் ஆகுதுன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீசன் ஃபர்ஸ்ட் வீக்கோடைய ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் வி ஆர் கோயிங் டு டே. மார்க்கெட் நல்ல ஒரு புள்ளி சிக்னேச்சர் கொடுத்துட்டு 2 வீக்ஸாக கன்சல்டேட்டிவாக தான் இருக்கு. சொல்லப்போனால் இந்த ஆகஸ்ட்லேருந்து ட்ரேட் பண்ணவே ரொம்ப வெறுப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த ஆகஸ்ட் அந்த ஒரு 2 நாள் மார்க்கெட் நல்லா அடிச்சு தூக்கியிருப்பான். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ட்ராஷியான ப்ரைஸ் ஆக்ஷன் போகுதுன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஓகே, மேனேஜபிள் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ரொம்ப ஒஸ்ட் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா மார்க்கெட்ல இருந்தவங்க கூட இல்லை ட்ரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஆல்ரெடி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க நிச்சயமா. ஓகே, நியூ பிகினர்ஸா வந்திருப்பீங்களா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த மண்டே என்னோட எய்ம் என்னன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் ஆகி எடுத்துரும். மண்டே எடுத்திருக்கு, பட் கம்பல்சரி லோ வருமானது எனக்கு தெரியல. மேபி ரியாக்ட் ஆனா இந்த டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல், அதாவது ஃப்ரைடேவோட லோ டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். தீஸ் ஆர் தட்ன்ற மாதிரி தானே. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். தென் 4 hour டைம் ஃப்ரேம். நெட் ரெக்கார்டிங் ஓகே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. 4 hour டைம் ஃப்ரேம் படி பாருங்க, மார்க்கெட்ல ஒரு சின்ன என்வாக் இருக்கும். ரொம்ப பெருசுலாம் இல்லை, குட்டியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்டி என்வாக் இது இருக்கா, இந்த என்வாக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்க கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் ட்ரே எனாஃப். தென் போய்ச்சல்ஸ் இல்லை. ஸோ ஓப்பனிங் ஆகிட்டு ஹை போயாச்சு மார்க்கெட்டு. நம்ம செல்டே தானே எதிர்பார்த்தோம், என்வாக தாண்டி மார்க்கெட் இன்னும் ஐஆர்லுக்கு வரணும்னு. 2 AM கரெக்டாக ஐ ஆஃப் த டே வச்சான்னு நினச்சா 6 அதை திருப்பி உடைச்சான். ஓகே, தென் எஸ்எம்டி நல்லா கவனிங்க. இங்கே தேர்ஸ்டே தான் ஹை, தேர்ஸ்டே 10 AM டு மண்டே 6 AM. பட் இங்கே மண்டே உடச்சிட்டாங்க ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய தேர்ஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸை. தென் 1 hour டைம் ஃப்ரேம்.
சி 1 hour டைம் ஃப்ரேமில் பிடிஆர் கிரியேட் ஆயிருக்கும். பட் 10 AM போயிட்டு அது தொட்டிருக்காது. மேபி அது தொட்டிருந்தா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி 10 AM ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஏதோ சொல்கிறேன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 8 o'clock கேண்டில் வரையும் என்ன இருக்குன்னு பாருங்க. இதான் 8 o'clock கேண்டில். நல்ல ஒரு பியரிஷ் மூவா. ஸோ ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த என்வாக்ல ரியாக்ட் ஆகி, ஓகே, ரியாக்ட் ஆகி பை போகலாம். ஆர்எல்ஸ் அப்படியே உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்து விழுந்துடலாம். டே ஐஆர்ல இருந்து பை ஆகுமா ஆகாதான்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதான் என்னோட வியூவா இருந்தது. ஒன்னு என்வாக்ல இருந்து பை, அப்படின்னா உடச்சுன்னு டே ஐஆர்எலுக்கு வரணும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் நல்லாவே இருக்குன்றது தான் என்னோட எய்மு. மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க நீங்க 10 o'clock ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேராலி கேப் இருக்கும். அந்த ஃபேராலி கேப்பை கடைசி வரையும் 10 o'clock போய் தொடவே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 10 o'clock தொட்டு தான் நம்ம நல்ல ஒரு செல் எதிர்பார்த்துருக்கலான்னு. மார்க்கெட் லேட்டரா போயிட்டு 11 o'clock தொட்டுட்டு அதுல இருந்து நல்ல பிஎம் மார்க்கெட்லாம் நல்ல சூப்பரான ரியாக்ஷன் அன்னைக்கே. அது இல்லாமல் நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய ஃபால், இவ்வளோ நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த செஷன்ல போச்சு. நான் ட்ரேட் பண்றது 9:30 AM இருந்து 11 AM வரைக்கும் தான் நியூயார்க் டைம்ல. மிச்சம்லாம் ட்ரேட் பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய மூவ்ஸ் வந்து முன்னாடியே போயாச்சு. கிட்டத்தட்ட 500 ஹேண்டில்ஸ். ஓகே, இது ஹோல் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா மொத்தமாக டாப் டு பாட்டம் நீங்கள் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா ஒரு 825 ஹேண்டில்ஸ், அதில் 500 ஹேண்டில்ஸ் வந்து அவுட் ஆஃப் த செஷன்லேயே போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ எங்கள் 15 மினிட்ல என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா 9 o'clock கேண்டில் நம்ம லைவ்ல இருக்கும் முடிஞ்ச பிறகு தான் எஃப்இஜி கிரியேட் ஆச்சுன்றது 10 o'clock தெரியும். அது மாதிரி என்ன பண்ணியிருப்போம், ஸோ அதை பார்த்துருவோம். 9:30 AM, இங்கேயும் 9:30 AM. ஃபைன். இந்த 9:30 AMல இது ஒரு ஓபி இருக்கு, தெரியுதா? அந்த ஓபியும் 1 hour எஃப்இஜியும் உங்களுக்கு கம்பைன் ஆகிடும் அந்த மார்க்கெட் ஆப் ஆகும்போது. ஆனால் நான் இப்போ 9:30 ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, 15 ஒன்றும் காணுமா? அப்போ நான் என்ன பண்ணணும், 5 மினிட் போகணும். இதை காமிச்சிடுறேன். இங்க பை ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த லோ வரையும் கம்பல்சரி மார்க்கெட் ஈஸியாக உடச்சிரும். எப்படி ப்ரோ ஷோரா சொல்றீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிடிஆர்எஸ் பாருங்க, இது வந்து ஈக்குவல் லோ. இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி ஒர்க் ஆகாம எப்படின்னு கேட்டால் ஈக்குவல் ஒர்க் ஆகாது. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபுல்லா கொச்சன்னு பொறுமையா லாட் ஆஃப் லோஸ் வச்சு கிளியரன்ஸே இல்லாம பல கேண்டில்ஸ் ட்ரை பண்ணி பொறுமையா பை ஆக செல்லாததுனால வேலைக்கு ஆகாது. டக்கு டக்கு டக்குன்னு போனாலும் எல்லாரும் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே, தென் இப்போ நான் 1 hourல பார்த்தேன், 5 மினிட்ல பார்த்தேன், இது 15 மினிட்ல பார்த்தேன், எதுவுமே எனக்கு பிடிஆர்எஸ் கிடைக்கலையா? ஜஸ்ட் கம்மிங் டு 5 மினிட் டைம் ஃப்ரேம். இது வந்து லோ ப்ராபா இருக்கும். ஏன்னா நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எந்த பிடிஎஸும் கிடைக்கல. ஜஸ்ட் டேவோட ஹை அன்டானதை வச்சு நம்ம அப்படியே 5 மினிட் உள்ள வந்து பாக்குறோம். சரியா? இப்போ 5 மினிட் உள்ள வரேன். எனக்கு இங்க வந்து 5 மினிட்ல ஒரு ஃபேராலி கேப் இருக்கு. ஃபைன். இப்போ அந்த ஃபேராலி கேப் வந்து நான் மார்க் பண்ணி வந்து தைரியமா பிடிஆர்னு சொல்லிட்டு எடுக்கலாமா ஹெச்டிஎஃப் பார்க்காமன்னு கேட்டா, இந்த இடம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஹண்ட் ஆயிருக்கான்றத கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் டே எல்லாம் ஹண்ட் ஓகே, இங்கேயும் பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே தான், இந்த ஃபேராலி கேப்ல இங்க டேப் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப ஈக்குவலைஸ்லாம் கிடையாது. மேபி இந்த இடத்துல ஃபெயில் ஆனா இல்ல பாஸ் ஆகலாம். நம்ம வந்து இங்க தானே டிபிஐ எய்ம் வச்சிருக்கோம். ஸோ இது ஒரு லோ ப்ராப் செட்டப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏ பிளஸ் செட்டப்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லோ ப்ராபபிலிட்டி செட்டப். சி கரெக்டா 8:30ல இருந்து 9:30 லோவர் ஐ, இந்த இடத்துல 8:30 டு 9:30 ஹையர் ஐ. ஹெச்டிஎஃப் பிடிஆர் இல்லாம நான் எல்டிஎஃப்ல மட்டுமே ட்ரேட் எடுத்தா என்னை பொறுத்த வரைக்கும் அது லோ ப்ராபபிலிட்டி தான். பட் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கு, அதனால நம்ம தைரியமா எடுக்கிறோம். அதாவது பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆயாச்சு, எஸ்எஸ்எல் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ பிஎஸ்எல் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து செல்லுக்கான எஸ்எல் மார்க்கெட் அடிக்காது, அது ப்ரொடக்டட். எஸ்எஸ்எல் வந்து பெண்டிங் இருக்குது தான் எனக்கு நல்லது, அது என் டிபி இல்லை. தென் சி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஏஎம்டி, தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். மேபி நான் இதை யூஸ் பண்ணுறேன், கிளியராக இருக்கும். இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், தென் மேனிபுலேஷன். அதுக்கப்புறம் இங்கே ஒரே ஒரு ஐஎஃப்இஜி டேப் ஆகிட்டு ஃபாலோ ஆயிடுச்சு. பெரிய ட்ரேடே கிடையாது, அது ரொம்ப சின்ன ட்ரேட். இங்கதான் ஐஎஃப்இஜி இருக்கு, தெரியுதுங்களா? ஆக்சுவலா இந்த பை ஃபேராலியாவை மார்க்கெட் செல் கேன்ல க்ளோஸ் வச்சு மறு கேன் ஓப்பன்ல நான் போட்டுருவேன். திருப்பி வந்து டேப் ஆகணும், நான் வெயிட் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? திருப்பி வந்து இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி மார்க்கெட் தொடணும், அப்போதான் நான் என்ட்ரி எடுப்பேன்னா சம்டைம்ஸ் தொட சம்டைம்ஸ் தொடாம போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி தொட்ட பிறகு யாராவது என்ட்ரி எடுத்து என்வாகரி வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா 2.5 hour அருமையான டிபி. ஆனா நான் எடுத்தது இங்கேயே அடுத்த கேண்டில் ஓப்பன்லேயே. ஸோ எனக்கு ஒரு 1 hour கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மிஞ்சி போனா நான் ஸ்ட்ரிக்டா இங்க டிபி வச்சிருந்தேன் ஒரு 1 hour, நியர்லி 1 hour, அதோட 1 hour இல்லை, அவ்வளவுதான். அதுவும் வந்து நான் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னா எஸ்எல்ஆர் மேபி ஒரு பிஇ அந்த மாதிரி கிடைச்சிருக்கும்னு வச்சுக்கலாம். சரி, நான் இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் 4 days ட்ரேட் பண்ணல, டியூ டு சம் பர்சனல். நான் ஃப்ரைடே மட்டும் தான் ட்ரேட் பண்ணேன். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னுடைய ஒரு கெஸிங்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் உள்ள இருந்தால் எப்படி ஹேக் பண்ணியிருப்பேன், மேபி நான் இங்கே லாஸ் கூட பண்ணியிருக்கலாம். தென் 10 o'clock
இங்கே 10 ஓகே, இங்கே 10 ஆயிடுச்சு. அப்போ 10 o'clock ஆனோடனே நீங்கள் 1 hour என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா ஒரு ஃபேர் அலிகா கிரியேட் ஆனால் மார்க் பண்ண தெரியும். ஆர்எல்ஸ் எதனா ஒரு ஹண்ட் ஆயிருக்கா, ஒரு எஸ்எம்டி கிரியேட் ஆயிருக்கா, பிடிஆர் பென் இது லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கா, அதில் கரெக்ட் ஆயாச்சா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஒரு 4 hour கேண்டிலோட முடிவு அது. நம்ம அந்த ஒரே ஒரு 4 hour தான் போய் செக்கே பண்ண போகிறோம், வேறு எந்த வேலையும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 8 o'clock 9 o'clock 7 o'clock எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு 1 hour எஃபிஜியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 hour எஃபிஜியை போய் மார்க்கெட் தொட்டுதுன்னா பக்கா செட்டப். ஏன்னா ஆல்ரெடி எஸ்எம்டி ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் ப்ரீவியஸ் வீக் டே எல்லாமே ஹண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் அட்லீஸ்ட் டே ஐஆர்ல வரையும் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செல் எதிர்பார்க்கலாம். ஆனா அங்க செல் ஆகி மார்க்கெட் மேல போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்வாக்ல இருந்து பை ஆக போகுது. அப்போ அந்த பை செட்டப்பை நான் எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம், பட் கொஞ்சம் கிரிட்டிக்கல் செட்டப் தான். சரிங்களா, நான் இங்க எதனால இந்த பை செட்டப் எடுக்கலான்றத சொல்லிடுறேன். ஜஸ்ட் 1 minute இருந்து மட்டுமே எடுக்கலாமா ப்ரோன்னு கேட்டுதான் நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். ஆனா 1 minute மட்டும் இருந்து இல்லாம 5 minute எனக்கு கம்பைன் ஆனதுனால இது ஒரு நல்ல செட்டப்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாருங்க, ஐஎஃப்இஜி இருக்கா, நான் அப்படிதான் பார்ப்பேன். ஸோ அது பர்ஃபெக்டான ஐஎஃப்இஜி பிளஸ் உங்களுக்கு எஸ்எம்டிஎம் இருக்கு. ஐஎஃப்இஜி உடச்சி திருப்பி வந்து மணி ஒரு 10:30 ரீடேப் வேற ஆகுது. எஸ்எம்டி நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்றேன் 1 minute. லெட்ஸ் see. இந்த கேண்டில் பாருங்க, 10:24 இங்க 10. ஸோ 10 o'clock மேலே தான் எல்லா லோஸும் இருக்கு. 10 o'clock உடைச்சாச்சு. ஸோ நான் இந்த 10:08 to 10:24 எஸ்எம்டி கனெக்ட் பண்றேன். எக்ஸாக்ட்லி இங்க 1 minute ஒரு ஃபேர் வேலி கேப் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபேர் வேலி கேப்பை மார்க்கெட் எப்போ தொடுது, 10:31 தொடுது. இதுல இருந்து நம்ம எய்ம் எதுவா இருக்கணும், ஜஸ்ட் அந்த 1 hour ஃபேர் வேலி கேப் மார்க்கெட் போனா மட்டும் போதும். ஹை அது இதெல்லாம் நம்ம டார்கெட் வச்சிருக்க தேவையில்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல. தென் 9:30 AM உடைய ஹையும் 1 hour ஃபேர் வேலி கேப்போட என்ட்ரியும் ஒரே இடத்துல இருக்கா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிபி, ஸ்ட்ராங்கஸ்ட் என்ட்ரி தான் நீங்க பார்க்கணும்னு இல்லை, ஸ்ட்ராங்கஸ்ட் டிபியும் பார்க்க கத்துக்கணும். கன்ஃபார்மா மார்க்கெட் எதெல்லாம் போகுமா, செஷன் ஐஸ் அண்ட் லோஸ்லாம் ஈஸியா ஓடிடும். ஸோ இந்த நியூயார்க்கோடைய 9:30 ஐஸ் அண்ட் லோஸ் எல்லாம் உங்களுக்கு டார்கெட்டா வைக்கிறது வச்சுக்கோங்களேன், சூப்பரா போயிடும். இந்த என்ட்ரி நீங்க தாராளமா எடுத்துருக்கலாம். உங்களுக்கு தேவையான ஹையர் டைம் ஃப்ரேம் கிரைடீரியா பிடிஆர் என்வாக் இருக்கு. லிக்விடிட்டி நான் என்ன சொல்லுவேன், லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடுச்சா, ஆயிடுச்சு. இந்த இடத்துல லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கா, இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இருக்கா, என்வாக் இருக்கு. அதுல இருந்து இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் 5 minute இருக்கு, அதுல இருந்து நான் 1 minute எடுத்தேன். எஸ்எம்டி இருக்கு, இட் லுக் லைக் ஏஎம்டி. பர்ஃபெக்டா மார்க்கெட் போய் ஹிட் ஆயிடுச்சு. என்ன ஒரு 1/2 hour கிட்ட ஆயிருக்கு. ஒர்த் வெயிட் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலயும் இந்த இடத்துல வரும்போது நான் ஹோல்ட் பண்ணுமே ப்ரோ, இதோ இந்த இடத்துல அப்படின்னு யோசிப்பீங்க. 5 minute சேஞ்ச் பண்ணி பாருங்க. மேபி எதனா 5 minute ஆர் 3 minute ஃபேர் வேலி கேப்ஸ்க்கு மார்க்கெட் அங்கே வரா மாதிரி இருந்திருக்கலாம். 10:53 டைம். அதுவும் மேக்ரோ ஆரம்பிக்கும் போது எக்ஸாக்டா கீழே வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். மேக்ரோஸ்ல போய் மார்க்கெட் கீழே வருது, அவனா நம்மளை மேலே தள்ளி விடணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ எங்க மேக்ரோஸ்ல வந்து மார்க்கெட் கீழே விழுது, அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. அந்த ஒரு 5 minute ஒரு 3 minute நீங்க தாக்கு பிடிச்சிருந்தாதான் அடுத்த 10 minutesக்கான கெயினை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஓபி. ஸோ அது பேக்கப் வந்துருக்கு. அந்த தான் நீங்க பார்க்கணும் ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, நான் ஆர்டர் ஃப்ளோனா அந்த கான்செப்டை சொல்லலை, நிறைய காமிக்கலாம் நம்பர்ஸ்லாம் அதை சொல்லலை. ஜஸ்ட் மார்க்கெட் பையா போகுதுன்னா ஹையர் ஹை ஹையர் லோன்னு போகணும். அது ஒவ்வொரு ஹையர் லோஸ்லயும் உங்களுக்கு ஃபேர் வேலி கேப்ஸை மார்க்கெட் கிரியேட் பண்ணணும். அந்த புல்லிஷ் ஃபேர் வேலி கேப்ஸை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஹையர்ல கொடுக்கும்போது. அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம உடஞ்சி பிரேக் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா நீங்க உள்ள இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இதான் மண்டே என்ட்ரி. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 3 hour இல்லை ஒரு 2 hour மேக் பண்ணிருக்கலாம். ட்ரேட் இருந்தது. ஓகே, தென் டே டைம் ஃப்ரேம் டியூஸ்டே என்னாச்சுன்றதை பார்த்துருவோம். மண்டே என்ன பண்ணியிருக்கான், அந்த டே டைம் ஃப்ரேம் ஹையரில் வந்து தொடாமையே க்ளோஸ் ஆகிட்டான். பட் டியூஸ்டே ஓப்பனிங்ல டே டைம் ஃப்ரேமும் வந்து மார்க்கெட் தொட்டுருக்கு. அந்த ஃபேர் வேலி கேப்புக்கு சுத்தமாக ரெஸ்பெக்ட் பண்ணல, உடச்சிக்கிட்டு சும்மா அப்படியே கீழே வந்து விழுந்திருக்கு. இது நம்ம உள்ள போய் பார்ப்போம். 4 hour டைம் ஃப்ரேம் இது எவ்வளோ ஈஸின்றதை நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபேர் வேலி கேப் ஹோல்ட் ஆகுமா, அங்கேருந்து பை ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா மார்க்கெட் இங்கே லாட் ஆஃப் ஈக்குவலோ வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையை மார்க்கெட்டே முடிச்சு கொடுத்துட்டான். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 18, 22, 2 to 6 இந்த 3 4 hour கேண்டில் நீங்க உள்ள வந்து ட்ரேட் பண்ண போறதே கிடையாது. அந்த 3 4 hour கேண்டிலே அங்க பைக்கான ஃபேர் வேலி அப்போ உடச்சி இன்வாலிடேட் பண்ணிட்டு செல்லு தாண்டான்னு எடுத்துட்டு வந்து நித்தியாச்சு. இதுக்கு மேலே நீங்க அங்கே யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை.
தெளிவா தெரியுது மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் ஹைல இருந்து ப்ரீவியஸ் வீக் லோவுக்காக ரன் ஆகுது. இங்க விக் இருக்கு, இங்க எஃப்இஜி இருக்கு, இங்க ஓபி இருக்குன்னா நீங்க யோசிக்க தேவையில்ல. ப்ரீவியஸ் வீக் லோ டார்கெட் அவ்வளவுதான். என்ன இங்க 2 to 6 நீங்க பாக்குறீங்களா, இங்க 6 to 10 இருக்கா, இந்த 6 to 10ல லாஸ்ட் ஆஃப் அன் அவர் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறது. ஸோ அது மாதிரி என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த கேண்டிலோட 4 hour எஃப்இஜியை மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. மேபி அங்க மார்க்கெட் போய் ரியாக்ட் ஆனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்ல ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ல இருந்து எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணுங்க. இதோ என்ன ஒன்று இங்க மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக் லோலாம் போய் ரீச் ஆயிட்டான், இங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த டார்கெட்டுக்கு போயிடணும், இந்த டார்கெட்டுக்கு போயிடணும். அது வந்து டே எஸ்எஸ்எல் அதுன்னு சும்மா வச்சிடுறேன். சி இதுதான் வந்து 22 கேண்டில். நான் இங்கே வச்சிருக்கிறது 2 to 6 ஃபேராலிக்கா. இப்போ ரெண்டுத்தையும் 2 to 6 தான் வச்சிருக்கேன். ஓகே, தென் கோயிங் டு 1 hour டைம் ஃப்ரேம். இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம், என்னன்னு காமிக்கிறேன். 4 hourல எனக்கு இப்போ இங்கே டேப் ஆகும் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா 1 hour டேப் ஆகிட்டான். என்ன ப்ரோ அது புதுசாக இருக்குது, ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் தான் பார்க்கணும், நீங்கள் எல்டிஎஃப் டு ஹெச்டிஎஃப் பார்க்குறீங்கன்னு. இது எப்படின்னா சம்டைம்ஸ் 15 மினிட் ஃபேராலிக் டேப் ஆயிடும், ஆனால் அந்த 15 மினிட் உள்ளார சாரி சம்டைம்ஸ் 5 மினிட் ஃபேராலிக் டேப் ஆயிடும், ஆனால் 15 மினிட் டேப் ஆகாது. என்னன்னு பார்த்தா லோ டைம் ஃப்ரேம்ல எல்லாமே வந்து மிட்டிகேட்டடாக ஆர்டர் ஃப்ளோ வந்து கனெக்டடாக இருக்கும், இன்எஃபிஷியன்ஸே இருக்காது, இம்பேலன்ஸே இருக்காது. ஹெச்டிஎஃப்ல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு 4 ஹவருக்குள்ளார இருக்கக்கூடிய 4 1 hour கேண்டில்ல எதனா மார்க்கெட் வந்து டேப் ஆகிட்டு ஃபேராலிக் கேப்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம 4 hourல வரணும்னு வெயிட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான விஷயம் தான், அந்த நேரத்தில் வராது. இங்கே நீங்கள் எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக சஸ்பெக்ட் பண்ணலாம்னா பிடிஆர் எஸ்எம்டி வேறு இருக்குது. இந்த கேண்டில் நல்லா பாருங்க, 23 இது. ஓகே, மண்டே 23ன்ற கேண்டிலுக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு எஃப்இஜி டேப்பு. யார் அடுத்தது வந்து டிடிஓ வருவாங்க. இதுவே எங்கே பாருங்க, 23ல இருந்து டிடிஓ வரவே இல்லை, கீழே தான் இருக்கு. ஸோ நான் இப்படியும் பார்த்தேன், அதனால மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நான் முடிவு எடுத்துட்டேன். தென் மார்க்கெட் கரெக்டாக 9 AM ஓப்பன் அப்போ 9 AM PO3 9 AM PO3ன்னு கேட்பீங்கல்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. 1 hour ஃபேராலிக் அப்போ ஆல்ரெடி 8 ரியாக்ட் பண்ணியிருந்தது. எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டு 9 அப்படியே ஃபாலோ ஆனால் மட்டும் போதும். ஸோ நான் அதை மட்டும் தான் அங்கே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நியர் டு த ப்ரீவியஸ் வீக் லோ இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம எதுவும் தேவையில்லாம ரிஸ்க்லாம் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக மார்க்கெட்டு அலைன் பண்ணி கொடுத்தாச்சு, அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். என்சி 15 மினிட்ல உங்களுக்கு ஒரு ஓபி இருக்கும், இருக்குங்களா 15 மினிட் ஓபி. ஸோ எனக்கு தேவை ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐ பெண்டிங் இருக்கு, லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடுச்சா, ஹண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த எல்டிஎஃப் இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் ஐடிஎஃப் கூட வச்சுக்கோங்க, 15 மினிட்ல பிடிஆர்ஐ இருக்கா, இருக்கு. அதில் வந்து நான் 1 மினிட் உள்ளார போய் பார்க்குறேன், எனக்கு பிடிஆர்ஐ வந்துட போகுது. இதில் ஏஎம்டி இருந்ததுன்னா ஓகே, இல்லைனாலும் ஓகே, கம்பல்சரி இருக்கணும்னா நான் சொல்லலை. இதையும் வந்து கொஞ்சம் கன்சல்டேட்டிவாக தான் இருந்திருப்பான் நீ சொல்ல, நான் டிபி ரீச் ஆகிட்டான், அவன் தான் டிபி ரீச் ஆகாமன்னா. சரி, இதில் நல்லா கவனிங்க, டியூஸ்டே நிறைய பேர் இந்த செட்டப் வந்து ஃபெயிலியர் ஆகிடலாம், அது தப்பு இல்லை, நான் ஃபெயில் தான் ஆச்சு. நான் ஒன்று நான் சொன்ன மாதிரி எஸ்எம்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்காது. பட் எஸ்எம்டி இல்லாமையும் போகக்கூடிய செட்டப் மாதிரி தான் நீ ஃபார்ம் ஆச்சு, நல்லா தான் இருந்தது இந்த செட்டப், சரிங்களா. லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு 15 மினிட் ஓபி எல்லாமே ஓகே. இருந்தாலும் டிபி இது எஸ்எல்னா ஓகே, கவலைப்பட வேணாம், அது அவ்வளோதான் அன்னைக்கு, சரியா. அதுக்கப்புறம் 9:30 ஹன் பண்ணான். இதெல்லாம் நம்பி தான் ஆகணும் நீங்க, சத்தியமா நீங்க பையா வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. நான் 15 மினிட் 1 hour எல்லாத்துலயும் காமிக்கிறேன், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அங்கே பையா வரதுக்கு சுத்தமா கிடையாது. நீங்க கம்பல்சரி செல்லு தான் ஆகணும். அந்த ஏதோ ஒரு செட்டப் ஃபெயிலியர் ஆச்சு, அதுன்னு சொல்லிட்டு உங்க செட்டப்பே ஃபெயிலியர் கிடையாது. இப்போ பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, இதெல்லாம் என்ன ஃபுல்லா ஈக்குவலோ, ஃபுல்லா லிக்விடிட்டி, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு பை கொடுக்கறதுக்காக. ஸோ கீழே விழுந்துதான் ஆகணும். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் மேலே போயிட்டு எல்லா லிக்விடிட்டி எடுத்துட்டான், கீழே இங்கே ஒரு லிக்விடிட்டி பெண்டிங் தானே இருக்கு. ஸோ 9:30 வேற ஹண்ட் பண்ணிட்டால, கம்பல்சரி கீழே தான் விழுவான். ஒரு எஸ்எல் வாங்கினாலும் நீ திருப்பி ட்ரேட் எடுத்துருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இன்னும் டிபி வேணா நீங்க கொஞ்சம் யார ஒரே வச்சுக்கலாம், நீங்க டேரக்டா டேல வைக்கிறதுக்கு பதிலாக வேற எதனா ரீச் ஆகணும். இப்போ இங்க விக் இருக்கானா, அந்த விக்கு தான் வந்து ப்ரீவியஸ் லோ டிபியா, நீங்க அந்த பாடி ஒரு டிபியா கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க பெருசா பண்ண தேவையில்ல. இப்போ இதில் போயிட்டு பார்க்கும்போது எனக்கு எஸ்எம்டி 2வது வாட்டி கிரியேட் ஆயிருந்தது, அதனால மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகாது இன்னும் நம்பிக்கை. அது வந்து என்னுடைய மாடல், என்னுடைய ட்ரஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபாலோ பண்றதுன்னு. நான் இத்தனையும் ஒரு 15 மினிட்ல கூட ஒரு டிபி மாதிரி வச்சு பார்த்துருந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுன்றதை காமிக்கிறேன். எப்படி பார்ப்போம்னா, இது வந்து ஒரே கேண்டில், அதோட விக்கு அதோட பாடி, அது இல்லாம எங்க அதிகமா ஈக்குவல் லோஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுப்பேன், அங்க ஈஸி டிபி வரும். இப்போ எங்க ஃபுல்லா ஈக்குவல் லோஸா, இந்த ஈக்குவல் லோஸ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன்.
இந்த மாதிரி எக்கச்சக்க டிபி வச்சுப்பேன். அங்கே வந்து நான் மேனுவலாக ஹோல்ட் பண்ணுவேன். இங்கே க்ளோஸ் பண்ணணும்ன்றது நான் இப்போ ரியாக்ஷன்ஸ் பார்த்து நான் ஹோல்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்படி வைக்கும்போது ஒவ்வொரு டிபியும் பார்ட் பை பார்ட்டானு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் இங்கே என்ட்ரி போடுறதுக்கு இது ஒரு டிபி, திருப்பி இங்கேருந்து என்ட்ரி போடுறதுக்கு இது ஒரு டிபி, திருப்பி இங்கேருந்து என்ட்ரி போடுறது இது 3ஆவது டிபி பர்ஃபெக்டாக அடிச்சாச்சு. ஏன்னா அது மாதிரி 2 டிபி ரீச் இல்லை, அதனால இது மட்டும் தான் 10 டிபி ப்ரீவியஸ் வீக்லோ. மார்க்கெட் பொறுமையாக வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி ப்ரோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கு, பேக் டெஸ்ட்ல நிஜத்தில் நடக்குமானா நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா புரிஞ்சுன்னு இருப்பீங்க. நான் இப்போ பேக் டெஸ்ட் பண்ணவே தான் கரெக்டாக எங்கே மார்க் பண்ணேன். ஓகே, ஹவர்ஸ் கணக்கில் ஆகும் ப்ரோ பேக் டெஸ்ட்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஒரு லாஸ்ட் 10 நாள் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் அட்லீஸ்ட் நான் அதை பேக் டெஸ்ட் பண்ணி ஜேர்னல்லாம் அதுவும் ரைட் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எதுவும் எடுத்து போஸ்ட்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் சார்ட்டை பேக் டெஸ்ட் பண்ணி அப்படி கிளியர் பண்ணிட்டு வெளியே வரதுக்கே எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஆகிடும். எல்லாத்தையும் நான் எழுதி வச்சு ஜேர்னல் அதெல்லாம் பண்ணோன்னா ஹவர்ஸ் போகும். இது பாருங்க, இது வந்து பர்ஃபெக்டான ஐஎஃப்இஜி செட்டப்பு. இந்த ஐஎஃப்இ செட்டப் நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய பை ஃபெராலி கேப் உங்களுக்கு ப்ரீமியமில் இருக்கான். அந்த பை ஃபெராலி கேப்பை இன்வென்டேஷன் பண்ணியாச்சுவேன். நெக்ஸ்ட் ஓப்பன்லேயே நீங்கள் அடிக்க வேண்டியது தானே, வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ எஸ்எல்லாம் வந்து கிட்டே தான் வைக்கிறேன், ஸ்ட்ரிக்டாக தான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிபி இங்கே இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிபி 4.5 RR வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதிகபட்சம் எடுத்துகிட்டு வந்து நேராக கீழே வச்சுருப்பீங்க. இது வரைக்கும் வரணும் 8 RRன்னு நான் அப்பயும் சொல்லியிருக்கேன். ஒரு 5 RR மேலே போகுது அப்படின்னா நீங்கள் 5 RRல ஒரு பார்ஷியல் வைங்க, அதான் நல்லது. அதுக்கப்புறம் மிச்சத்தை ஹோல்ட் பண்ணுங்க. அப்படின்னு பார்த்தா எங்களாம் 5 RR கிடச்சிருக்கும். ஒரு 3 MNQ போடுறீங்கன்னா 2 MNQ க்ளோஸ் பண்ணிட்டு 1 MNQ ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் தலைமையில் நின்று விழுந்துருந்தா கூட அசால்ட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நல்ல செட்டப் இது, சரிங்களா? ஹோல்டே பண்ணியிருந்தாலும் திருப்பி இந்த எஃப்இஜி வரைக்கும் மார்க்கெட் வரும்போது ஒரு 2 RR வந்துருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட எப்படி பார்த்தாலும் 5 RRன்றது உங்களுக்கு கம்பல்சரி நல்ல ட்ரேட் இது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன். 10 AM ஓப்பன் ஆகுது. 10 AM ஓப்பன் ஆனாலும் நான் உங்களை செக் பண்ண சொல்லுவேன். பட் இங்கே இருக்கக்கூடிய மூமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 1 ஹவர்ல எது வந்துருக்காதுன்னு. இருந்தாலும் சும்மா போய் பார்ப்போம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்க, மார்க்கெட் போயிட்டு மேலே சாரி அது வேஸ்ட்டு. இங்கே பாருங்க 9 o'clock நல்ல ஒரு பியரிஷாக முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் பியரிஷ் கண்டினியூஷன் நடக்க தான் போகுது. அதை நான் 5 minute போயிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு பியரிஷ் ஓபி இருந்தது மார்க்கெட்டில். பார்த்தீங்களா, இந்த பியரிஷ் ஓபியை மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த பியரிஷ் ஓபியில் எப்போ டேப் ஆனா 10 AM கரெக்டாக 10 AM PO3 இது. ஓகே, அதில் போயிட்டு நான் இப்போ ட்ரேட் எடுக்க போகிறேன். இதில் ஒரு கேசி எஸ்எம்பி சொல்கிறேன், அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ட்ரேட் உள்ள வந்தோடனே நம்மளுக்கு எங்கே என்ட்ரி இருக்கும், இந்த ஐஎஃப்இஜே மார்க்கெட் பிரேக் பண்ணோன்னே என்ட்ரின்னு சொல்கிறீங்களா? அதான் நான் இங்கேயே அர்த்தம். இந்த ஐஎஃப்இஜே மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணோன்னா இந்த கேண்டில் என்ட்ரியா? 100% கரெக்ட். பட் நான் என்ன பண்ணுவேன்னா எஸ்எம்டிக்கு தேடிட்டு இருப்பேன். அது மாதிரி நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக இங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜியும் டேப் ஆயாச்சு. நான் எஸ்எம்டிக்கு தேடுவேன். இங்கே ஹை யாரு எடுத்துருவோம். இந்த இடத்துல ஹை யாரு 10-3 கேண்டில். அதே மாதிரி இங்கேயும் 10-3 தான் ஐ. 10-3 ப்ரீவியஸாக எந்த ஐ எடுத்துருக்கு, 948 எடுத்துருக்கு. இங்கே வந்து 948 தான் எடுத்தாச்சு. அதிகபட்சம் இங்கே எடுத்தது 946. இங்கே 946 தான் எடுத்தாச்சு. 10-3ன்றப்ப எனக்கு எஸ்எம்டியா இல்லை. அப்போ நான் இங்கே எடுக்கலாமா வேணாமானா தாராளமாக எடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதே செட்டப் தான், இதே 10-2 அப்படின்ற ஏஎம் கேண்டல் இங்கே ஃபெயிலியர் ஆகிருக்குதா. 10-2 இங்கே ஃபெராலி கேப் வச்சிருக்கு. அந்த ஃபெராலி கேப் மார்க்கெட் இன்வாலிடேட் பண்ணிருக்கு. நீ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு ஸ்ட்ரிக்டா இங்க நீங்க எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா மேல போகணும்னு எஸ்எல் விட்டு நீங்க எடுத்துட்டு போய் டாப்ல வச்சிருந்தா நியர்லி வந்திருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்க இங்க எஸ்எம்டி பார்த்துருந்தீங்கன்னா இதனால நோட் பண்ணுங்க. 10-3 ஓகே, 10-3 to என்ன கேண்டில் 10-7 ஓகே சம்திங். இப்படி எனக்கு எஸ்எம்டி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஈக்குவலாயின்னு நினைக்கிறேன். இல்லையா ஒரு பாயிண்டா? ஓகே, எஸ்எம்டி இல்லை. சரி கைஸ், இங்கே எஸ்எம்டி இல்லை. இப்போ நான் இங்கே சொல்ல அந்த பாயிண்ட் நான் என்னன்னு தெரியுமா? நல்ல செட்டப் தான், ஆனால் இங்கே ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கு. இங்கே சக்ஸஸ் ஆயிருக்கா? இதை வந்து நான் ஒரு வாட்டி செட்டப் வரும்போதெல்லாம் வேண்டிப்பேன். என்கியூ வந்து சக்ஸஸ் ஆகிடணும், இஎஸ் ஃபெயிலியர் ஆகிடணும்னு. நீங்கள் நிறைய நேரத்தில் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி நடக்கும். சம்டைம்ஸ் 10 ட்ரேட்ல ஒரு 2 ட்ரேட் மட்டும் என்கியூ ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வெறுப்பாகும். இஎஸ் பர்ஃபெக்டாக போகும், என்கியூ ஃபெயிலியர் ஆகிடும். நான் அந்த மாதிரி ட்ரேட்ஸ் ரொம்ப மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்கியூ சக்ஸஸ் ஆயிடுச்சு, இஎஸ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதில் ரொம்ப கேண்டில் பை கேண்டில் எஸ்எம்டி பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ சும்மா இந்த 10-4லேருந்து நீங்கள் இந்த 10-7 பாருங்களேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 10-4லேருந்து 10-7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி தான், கேண்டில் எஸ்எம்டி தான். பட் அந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்கணும்னு இல்லை. ஜஸ்ட் இது ஒரு பெண்டிங் டிபி இன்னும் போயிட்டு மார்க்கெட்டில் ஹிட் ஆகாதனால நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு என்ட்ரி நீங்கள் நோட் பண்ணி பாருங்க.
எடுக்கிற என்ட்ரி வந்து செல்லுனா பிஎஸ்எல் பெண்டிங் இருக்கக்கூடாது, எஸ்எஸ்எல் ஸ்டில் பெண்டிங் இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு டிபி போகும். இது வரைக்கும் நம்ம டிபியா 3 RR இங்க வந்தாலே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 to 1.8 RR கிடைக்குது. இந்த ட்ரேட் நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம், ஆரல்ஸ் உங்களுக்கு பி தான் அடிச்சிருக்கும், கம்பல்சரி பி தான் அடிச்சிருக்கும், அடிக்காம இருக்காது. பட் ஸ்டில் அதே 5 மினிட் ஃபேர் அடிக்க திருப்பி நம்ம ட்ரேட் ட்ரை பண்றோமா? இது ஏன் ப்ரோ ட்ரை பண்றோம்னா, உங்களுக்கு இன்னும் டிபி இருக்கு, பெண்டிங் இருக்கு, டைமும் இருக்கு. டைம் என்ன ஆயிடுச்சு, மிஞ்சி போனா இன்னும் ½ மேல இருக்கு நம்மளுக்கு. ஸோ இங்கேயுமே நல்லா நோட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துலயுமே ஹண்ட் ஆயிடுச்சு. தென் சிஏஎஸ்டின்னு சொல்லுவீங்க, நீங்க அதை எடுத்துட்டு போயிருக்கலாமே. மார்க்கெட் ஃபால் ஆகுது, ஒரு கீ லெவல் இருக்கணும், கம்பல்சரி ஒரு கீ லெவல் இருக்கணும், அங்கே ஹண்ட் ஆயிருக்கணும். ஹண்ட் ஆயாச்சு. ஓகே, அந்த கீ லெவல்ல இருந்து ஃபாலோ ஆகும்போது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு பை க்ளோஸ் கேண்டில மார்க்கெட் உடைச்சிருது. ஓகே, உடைச்சிட்டு திருப்பி டேப் ஆகணும். இது சிஏஎஸ்டி. இது வந்து எஃப்இஜில ஐஓஎஃப்டி சொல்லுவோம்ல, ஒரு 3 கேண்டில் தான் தேவை ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆக. 4வது கேண்டிலே வந்து அந்த எஃப்இஜி வந்து டேப் ஆயிடுச்சுன்னா ஐஓஎஃப்டின்னு சொல்லுவோமா, குயிக்கா டச் ஆயிடும்னு. அந்த மாதிரி ஓபிக்கு இதை வச்சுக்கோங்களேன், சிஏஎஸ்டின்ற என்ட்ரி. சரியா, இது ஒரு 3.2 RR. சரி, பைஓ அப்படின்னா இதுதான். இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில் போய் எஃப்இஜில வந்துட்டா ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். நீங்க வேணா எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பா, நல்லா இருக்கும் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு என்ட்ரி தான். என்ன கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கணும், 10:42 இருந்து அரௌண்ட் ஒரு 11 வரைக்கும் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கணும் போது சொல்லுங்க. மேக்ஸிமம் என்கியூனா ஒரு 7 to 10 மினிட்ஸ் டிபி டக்கு டக்குன்னு ஹோல்ட் பண்றதுனா 20 to 30 மினிட்ஸ் அதான் ஹோல்ட் பண்றது. என்கியூ பொறுத்த வரைக்கும் அதே பெரிய விண்டோ தான். இவ்வளவுதான் டியூஸ்டே நடந்தது. பட் எக்கச்சக்க ட்ரேட்ஸ் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஈஸியாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வெனஸ்டே பத்தி பார்ப்போம். உங்களுக்கு அடிக்க வேண்டிய எல்லா டிபி ரீச் ஆயிடுச்சு டியூஸ்டேவே, இன்க்ளூடிங் இந்த லோ வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ரீச் ஆயாச்சா. ஸோ அப்போ நான் வெனஸ்டே எங்கே போய் டிபி வைப்பேன், இந்த லோ எனக்கு ரீச் ஆயாச்சு. வெனஸ்டே ஆரம்பிக்கும் போது டியூஸ்டே வந்து ப்ரீவியஸ் டே லோன்றதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்பேன். டியூஸ்டே ப்ரீவியஸ் டே லோ, தென் இந்த டிபி. ஓகே, ஏன்னா அது பெரிய விக்கு, இதுக்குள்ளார 4 hour ஏதோ சம்திங் ஒரு ஃபெராலி கேப் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த 2 தான் என்னுடைய டிபிஎஸ் வெனஸ்டே ட்ரேட் பண்ண பொறுத்து. வெனஸ்டே ட்ரேட் நல்லா தான் இருந்தது கைஸ். தேர்ஸ்டே தான் மார்க்கெட் நல்லாவே இல்லை. மண்டே தேர்ஸ்டே கொஞ்சம் ஏராளமாக இருந்திருக்கும். மண்டே வரை என்வாவிலேருந்து ரியாக்ஷன் எடுத்தவங்க நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. பட் வேழகாம எதுவுமே இல்லை பெருசா. வேழகாம லாஸ் ஆகாம வந்ததே பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருந்திருக்கும். டியூஸ்டே ப்ரீவியஸ் டே லோ ஃபார் வெனஸ்டே. ஓகே, இப்போ நம்ம இது உள்ளார போவோம். 4 hour டைம் ஃப்ரேம் ரெண்டுத்துக்கும் எடுப்போம். நான் 4 hour டைம் ஃப்ரேம் ஒரு இதெல்லாம் மார்க் பண்ண வேண்டியது இருக்கு. சொன்னா அது ஒரு பாருங்க எஃப்இஜி. இந்த 4 hour எஃப்இஜி ஏதாவது செஞ்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே வந்து ரியாக்ஷன் ஆல்ரெடி மார்க்கெட் கொடுத்துருக்கு, அதை உடச்சுன்னு வந்தால் தான் இந்த விக்கே கீழே வர போகிறது மார்க்கெட்டு. தாராளமாக அதே மார்க் பண்ணி வைங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேவா, அதே மார்க் பண்ணி வைங்க, தப்பு இல்லை. நான் எப்பவுமே 2-3 டிபி ஹையர் டைம் ஃப்ரேம்ல மினிமம் 2 டிபி ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணி வச்சு தான் ட்ரேடே பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா அன்னைக்கு நம்ம சார்ட்ல போயிட்டு எல்லா டைம் ஃப்ரேமே மாற்றி டிபிலாம் மார்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோ ஓப்பன் ஆகணும் எடுத்துட்டான் ஏஷியன்லே, அதனால அந்த டிபி நான் தூக்கிடுறேன். தென் அங்கேயே தான் கன்சிடரேட் ஆகிறோம். இப்போ 6 to 10 வரும். நான் என்ன பண்ணுவேன், அட்லீஸ்ட் கீழே இருந்து பார்க்கும்போது இதுதான் ப்ரீமியம் ஃபேராலி கேப் 4 hourல செல்லுக்கு. அது இல்லைனா கூட இங்கேயாவது மார்க்கெட் வரணும்ல, ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி வைப்போம். எங்க வந்து ரியாக்ட் ஆகிட்டு போகும் நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே வரவே இல்லை மார்க்கெட். அந்த ஃபேராலி கேப்போட கேண்டில் என்ன, 6 o'clock கேண்டில். 6 o'clock தாண்டணும். தாண்டி உங்களுக்கு டேப் ஆகணும், இது 2 o'clock. இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து 2 o'clock இங்க தாண்டிட்டு இருக்கும். 4 hour பிடிஆர் எஸ்எம்டி, ஒன்னுத்துல பிடிஆர் தொட்டு ஒன்னுத்துல பிடிஆர் தொடாம இருக்கும். இதை பாருங்க, 2 to 6, இதுல 6 to 6 எவ்வளோ வச்சுக்கலாம், இல்லை 2 to 6னா இங்க வந்து வரணும். ஸோ லோ வரை அவ்வளோதான். தென் 1 hour டைம் ஃப்ரேம் போறேன். அப்புறம் எப்படி தான் என்ட்ரி எடுத்தீங்கன்றது நான் உங்களுக்கு சொல்லணும்ல. 1 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்க்குறேன், பார்க்கறதுக்கு மார்க்கெட் வந்து மேபி அங்கே மேலே வரலான்ற மாதிரி தான் இருக்கு. பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 4 hourல ஃபில் இல்லை, ஆனால் 1 hourல ஃபில் மிடிகேட் ஆயிருக்கு. தெரியுதா, 1 hourல ஆல்ரெடி மிடிகேட் வேற ஆயிடுச்சு. அப்போ திருப்பி அங்கே வரணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் தான். வித்தவுட் எனி ஹையர் டைம் ஃப்ரேம் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க லோ டைம் ஃப்ரேம்ல இருந்து மட்டுமே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்டிங்ல இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல தான் இருக்கிறோம், நல்ல ஃபால்ல தான் இருக்கிறோம். சரிங்களா, அப்படின்னு தான் போவோம். அதுவும் இல்லாமல் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும். ட்ரெண்டிங் மார்க்கெட், கன்சல்டேஷன் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன டார்கெட் எய்ம் பண்ணீங்கன்னா அந்த டார்கெட் சைடில் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும். உங்க என்ட்ரி சைடில் லிக்விடிட்டி ஹண்ட் இருக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே உள்ள வரும்போது எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இங்கே வேற லோ லைட்டாக எடுத்துட்டானா 4 hour ஃபேரலி அவ்வளோ ரியாக்ட் ஆயிட்டான். அங்கேருந்து இதை பார்க்கறதுக்கு ஒரு பக்கா ஓபி கேண்டில். ஸோ நல்ல ஒரு ரியாக்ஷன் வேற இருந்தது.
அவ்வளவுதான் போல, அப்படியே மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போயிடும். மேபி நம்ம இந்த 4 ஹவர் ஃபேரலி கேப் வரைக்கும் வெயிட் பண்ணுன்றது தான் நான் என்னோட எய்மா வச்சிருந்தேன். சரிங்களா, அதான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் 15 மினிட் பிளேஸ் த டிஃபரெண்ட் ஸ்டோரி. 15 மினிட்ல வந்தாலும் லிக்விடிட்டி பெண்டிங் இருந்தது நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சுது கைஸ். இது பாருங்க, இதெல்லாம் பக்கா பெண்டிங் இருக்குல்ல, இதெல்லாம் நல்ல ஹெவியா பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவு லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கும்போது கம்பல்சரி அந்த லிக்விடிட்டி பெண்டிங் லோல இருந்து கிரியேட் ஆன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபெராலி கேப் என்னதான் செமையா இருந்தாலும் மார்க்கெட் அங்க ரியாக்ட் பண்ணாது. அதான் நீ பண்ணாம ரியாக்ட் பண்ணாம உடச்சிட்டு வந்தான். சரிங்களா, பட் அதே சேம் டைம் S&P மட்டும் ரியாக்ட் பண்ணா இங்க லிக்விடிட்டி பெண்டிங் இல்லை. தெரியுதா, நான் லைவ் எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். இங்க சிங்கிளா தான் இருக்குது, பக்காவா போயிருக்கு. பட் இங்க அப்படி இல்லை, லிக்விடிட்டி பெண்டிங் தான். ஸோ இப்போ நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இங்க ட்ரேட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. 9:30 உள்ளார போறோம் கைஸ் நம்ம. ஓகே, இது 9:30 உள்ளார போகும்போது, ஓகே இது டியூஸ்டே நினைக்கிறேன். டியூஸ்டே உள்ள வந்துட்டேன், வென்ஸ்டே உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு 5 மினிட் முடிஞ்சிட்டான். ஓகேங்களா, 5 மினிட் கேனல் முடிஞ்சு உங்களுக்கு இங்க ஃபெராடே கிடைச்சிச்சு. பட் நான் அதுக்கு முன்னாடியே செட்டப் ட்ரை பண்ணேன் 1 மினிட்ல. எனக்கு அங்கே என்ட்ரி வந்து டேப் ஆகல. மேபி நான் ஓபி போயிருக்கணும் போல, சிஏஎஸ்டின்ற மாடல்ல. இது வரைக்கும் பாருங்க, பர்ஃபெக்டா மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டோன்னே இங்கே கொடுத்துட்டானுங்க. ஓகே, 9:35க்கு நாங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் நாங்கள் எடுக்கல. அடுத்து நான் என்ன பண்ணேன், இங்கே இருக்கக்கூடிய ஃபேராலி கேப்ல எய்ம் வச்சேன். பட் நாங்கள் மார்க்கெட் போவே இல்லை அந்த ஃபேராலி கேப்புக்கு. அதுக்கப்புறம் தான் நான் 5 மினிட் பார்ப்பேன். மார்க்கெட் 1 மினிட் அதுமாதிரி டேப் ஆகாமல் போகுது அப்படின்னா, இன்னும் டிபி பெண்டிங் இருக்குன்னா 5 மினிட்ல பார்த்துப்பேன். அங்கேருந்து திருப்பி 1 மினிட்ல வச்சு போவோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பர்ஃபெக்டா 5 மினிட்ல ஃபெராலி கேப் மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு. 5 மினிட் ஃபெராலி கேப் டேப் ஆன டைம் என்னது, 9:45. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா என்ன கொண்டாத்துல மேக்ரோஸ் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த மூவ்மெண்ட்டுக்கு. எதிர்பாராத விதமா நீங்க மார்க்கெட் 9:45 to 9:50 முக்காவாசி டிபி முடிச்சிட்டானுங்க. மேக்ஸிமம் டிபியே முடிச்சிட்டானுங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, இங்க போயிட்டு ரியாக்ட் ஆச்சா, எனக்கு என்ன இங்க தானே போல. பட் 5 மினிட் ரியாக்ட் ஆகிட்டான். திருப்பி நான் 1 மினிட்ல போகணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா, நான் 1 மினிட்ல போய் எஸ்என்டி எதனா இருக்கான்னு பார்த்துடுறேன். ஓகே, இந்த கேண்டில் 9:46 அதுதான் நம்மளுக்கு ஹை. 9:46 யாரும் எடுக்கல. ப்ரீவியஸாக பார்த்தா 9:30 இருக்கானா. பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9:35 9:46 மேலே இருக்கு. இங்கே இதுவே 9:35 பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. ஸோ எஸ்எம்டி தான் உங்களுக்கு. அதனால இந்த பிடிஆர்ஏ மார்க்கெட் திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. தென் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து சிஏஎஸ்டியாக கன்சிடர் பண்ணி, இது ஐஎஃப்இஜியாக கன்சிடர் பண்ணி இந்த கேனல் க்ளோஸ் வச்சோன்னா இந்த கேனல் ஓப்பன்லேயே என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் சிஎஸ்டியாக கன்சிடர் பண்ணி இந்த கேண்டிட் க்ளோஸ் வச்சோன்னே இங்கேருந்து என்ட்ரி எடுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா, நான் வந்து சிஎஸ்டி முன்னாடி ஐஎஃப்இஜே கிடச்சிச்சு, நான் அதுதான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி மாடல். எஸ்எல் இங்கே வைங்க, தென் டிபி இந்த ரேஞ்ச். அவ்வளோதான். அட் த சேம் டைம் இவனை பார்க்குறேன், இவன் டிபி ஹிட் ஆக மாட்டான். அந்த லோ கீழே வரமாட்டான் இங்கே. ஆனால் இவன் மட்டும் அந்த லோ கீழே வந்துட்டான். ஒரு ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஈக்குவல் சார், ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சாச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு 4.5 hours டிபி எனஃப் ஃபார் த டே. எனக்கு முடிஞ்சது. திருப்பி அங்கே போய் ஆக்ட் ஆகிட்டு அதுலேருந்து யாராவது எடுத்தவங்க எடுத்துருப்பாங்க. பட் எனக்கு அந்த டேவோட முடிஞ்சது. தென் 4 hourலேருந்து கவுண்டர் ட்ரெண்ட் நான் எதிர்பார்க்க மாட்டேன், மேக்ஸிமம் எதிர்பார்க்க மாட்டேன். பட் அங்கே கிடைக்குது. 10 AM என்ன ஆகுதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க்கெட் டியூஸ்டே ரியாக்ட் பண்ணி முடிச்சானா, 10 AM இருக்கா, 9 வந்து 10 வந்து ஸ்வீப் பண்ணிச்சா. இதே இதில் பாருங்க, இப்போ இந்த செல் அசம்பிளாம் விட்டுருவோம். இப்போ திருப்பி மார்க்கெட் வந்து பைக் வந்தது. என்னன்னா 9 AM கேண்டில் வந்து 10 AM ஸ்வீப் பண்ணால், பட் இஎஸ்ல பண்ணல. 8 to 9லேருந்து அப்படியே எல்லாமே மேலே தான், ஹையர் லோ தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீப் வந்துடும். இது வந்து 5 மினிட் வாங்க. ஓகே, இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இவர் வந்து ஓவி இது எப்போ கன்ஃபார்ம் பண்ணோன்னா, இந்த கேண்டில் பிரேக் ஆனோடனே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பார்க்கலாம். நான் டைரெக்டாக 1 மினிட் வந்து போவேன், பட் அது சேஃப் இல்லை. 5 மினிட்லேருந்து போகிறது ஒரு சேஃப். 15 மினிட் வந்து போக மாட்டீங்க போனால் டைம் ஆகும். அதில் என் மார்க்கெட்டே முடிஞ்சிடும். 4 நாள் 15 மினிட் தான் இருக்கும் 1 ஹவரில்.
இங்கே பாருங்க, இல்லை எஸ்எம்டியும் நான் காமிக்கிறேன். இது இருக்கா கேண்டில் 10:15 அது ப்ரீவியஸாக பாருங்க 9:51. அவங்க ஆல்ரெடி ட்ராப் பண்ணியாச்சு, இங்கே இப்போ ட்ராப் பண்ணணும். 9:51 வந்து 10:15 லோ வரலோ, அங்கே ஹையர் லோ. ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், ஒன்று இந்த ஓபிலேருந்து நீங்கள் எடுத்துருக்கலாம் எடுக்க தந்தா. ஆனால் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஹையை உடைக்கணும்னு. ஹை எங்கே தானே உடைச்சான் தெரியுதுங்களா, ஹை அங்கே தான் உடைச்சான். இந்த ஐஎஃப்ஜிஎம்ஏ இருக்குது மார்க்கெட்டில். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மார்க்கெட்டை ஹையை பிரேக் பண்ண பிறகு திருப்பி வந்து உள்ளே வரும் அப்படின்ற ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எல்லாருமே யோசிப்பீங்க. இந்த இடத்துல ஃபேராலி கப்புக்கோ இல்லை இந்த இடத்துல ஃபேராலி கப்புக்கோ வரலான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பீங்க. பட் இட்ஸ் லுக் லைக் ஏ ஓபி. வந்தால் மார்க்கெட்டிங்க தான் வரணும். ஓகே, ஸோ ஒன்று இது பிரேக் அவுட் ஆனோடனே அப்படியே என்ட்ரி அடிப்பாங்கல்ல, அவங்க என்ட்ரி. இல்லை பீரியடுக்காக ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ட்ரி கிடையாது. இல்லை 5 மினிட்டை பார்த்துட்டு அப்டேட்டட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ட்ரி இருந்திருக்குமான்னு கேட்டால் எனக்கு என்ட்ரி இல்லை தான். ஏன்னா நான் 5 மினிட்ல மார்க்கெட் வந்து அந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் ஒரு அப் க்ளோஸ் கேண்டிலால பிரேக் ஆன பிறகு எடுக்கலாம் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். எனக்கு ட்ரேட் இல்லை தான், ஏன்னா அப்படியே போயிடுச்சு மார்க்கெட். ஸோ நோ ட்ரேட், பட் டைரக்ஷன் ஓகே ரைட். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட், தட்ஸ் இட். பட் நம்மளுக்கு இந்த வெனஸ்டே நடந்த செல் ட்ரேடே எனாஃப், அதே நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம. தென் தேர்ஸ்டே ட்ரேட்ஸை பற்றி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய தேர்ஸ்டே ட்ரேடு. மார்க்கெட்டு வெனஸ்டே இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் டே லோ எடுத்து மார்க் பண்ணி வச்சிருங்க. தென் இது அப்படியே இருக்கட்டும். இது ப்ரீவியஸ் டே ஹை. எதுக்கு ப்ரோ அதை மார்க் பண்ணுறீங்க, ஏன்னா டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் மாதிரி இருக்குல்ல, மேபி அங்கே போச்சுன்னா நம்மளுக்கு தெரியணும்ல அது என்ன ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் ஆச்சா. ஸோ வெனஸ்டே ப்ரீவியஸ் டே லோ, தென் இது ப்ரீவியஸ் டே ஹையாக தாண்டி போனால் தான் உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் செட்டப், நான் கிடையாது. மார்க் பண்ணியாச்சா. இப்போ நம்ம வேழக்கம்பூரில் என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாங் வீடியோ 37 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 4 hour டைம் ஃப்ரேம். சரி, ஒரு ரேஞ்ச், அதுவும் கில் ஜோனில் உருவான ஒரு ரேஞ்ச், அதுக்குள்ள நம்ம மாட்டிக்கணும். தெளிவாக பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அது தாண்டி மேலே போனால் நம்மளுக்கு டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல், அப்படி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நான் பார்க்குறேன் இந்த 226 அது இதுன்னு எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி கன்சாலிடேட்டிவாக இருக்குது, தெரியுதா, நல்ல ஒரு கன்சாலிடேட்டிவாக இருக்குது. ஓகே, நான் 1 hour போகிறேன், ஒரு கிளாரிட்டியே இல்லை எனக்கு 4 hourல. ஸோ நான் 1 hour போய் பார்க்கும்போது ஓகே ஃபைன், இங்கே 7 o'clockன்ற கேண்டில் நல்ல ஒரு 1 hour ஃபேராலி கேப் தொட்டு தான் கீழே வந்துருக்கான். இந்த இடத்துல ஒரு 1 hour ஃபேராலி கேப் இருக்கா, அது தொட்டு தான் கீழே வந்திருக்கான். அதே மாதிரி நான் இங்கேயும் பார்க்குறேன், 1 hour ஃபேராலி தொட்டு தான் கீழே வந்திருக்கான். பட் இது ஈக்குவலைஸ், இது வந்து மார்க்கெட் எதுக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாமே. ஈக்குவலைஸ் ஏஷியன் ஐ, சரிங்களா, இங்கேயும் ஈக்குவலைஸ். ஆனால் எனக்கு பாருங்க டிபியும் ரீச். நான் எங்க ரொம்ப முக்கியமான எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விக் ஹோல்டான விக்கை வச்சிருந்தானோ அந்த விக்கும் ரீச் ஆயிடுச்சு 8 o'clock. இதுக்கு மேலே நான் எப்படி ட்ரேட் இருக்கும் நான் எதிர்பார்க்கறது. கீழே ஃபுல்லாக டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். போனால் மார்க்கெட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கடை பொறுமையாக தான் போகணும். ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல சீரியஸாக. இங்கே எனக்கு என்ன தான் 1 hour ஃபேராலி கேப் இருந்தாலுமே எனக்கு வந்து ட்ரேட் புரியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ உள்ளே போகிறேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நான் இன்னும் பீடிஆர் பெண்டிங் இருக்கே, இது ஹையர் டைம் ஃப்ரேம் பீடிஆர் இருக்கே அன்மிட்டிகேட்டடா, டிபி தானே இல்லை. ஸோ மேபி மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிடும்னு பார்த்தேன். இந்த மூவ் வந்து நம்மளுக்கு பொறுமையாக ஆப்பன் ஆயிருக்கணும், 9:30 ஆப்பன் ஆயிருக்கணும் இந்த மூவ், தெரியுதா, நல்ல மூவ் அது. சரியா, ஜெட் கேப் எஃபெக்ட்ஸ் கூட அதை எடுத்துருப்பாரு, கவர் பண்ணியிருப்பாரு. அவர் ஜஸ்ட் அங்கே பீடிஆர் இதை இப்போ மார்க் பண்ண மாதிரி 1 hourல போய் மார்க் பண்ணிட்டு அதை மார்க்கெட்டிங் ஒரு ஹண்ட்டு கொடுத்து க்ளோஸ் ஆகுதா உடனே இங்கே வந்து போட்டுருவாரு. மேபி அதை 5 minute கூட போய் பார்த்து போட்டுருக்காரு, ஏன்னா 1 hour 5 minute அலைன்மெண்ட் சொல்லிட்டு. நான் இங்கே பார்க்குறேன், எனக்கு 15 minutes ஃபேராலி கேப் இருக்குது கைஸ். இந்த 15 minutes ஃபேராலி கேப் நான் மார்க் பண்ணிட்டேன். இது ஏன் ப்ரோ மார்க் பண்ணீங்கன்னு கேட்டால், அதோ தான் கரெக்டாக ஸ்வீப் வச்சு நல்லா தானே போகுது, ப்ரீவியஸ் எவ்வளோ எல்லாமே எடுத்துட்டு. ஸோ நானா ஏன் பண்ணேன், ஒன்று மார்க்கெட் வந்து இந்த 15 minutes ஃபேராலி கேப் ஆர்எல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய 15 minutes ஃபேராலி கேப்புக்கு போயிடும். அங்கேருந்து நம்ம திருப்பி செல்லு பார்த்துக்கலாம். ஆனால் அதனாலும் இல்லை போகிற பையை பிடிக்கலான்ற ஐடியா எனக்கு கம்மி தான். பட் ஓகே, அங்கே வந்து செல்லு பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்துட்டேன். இங்கேயும் அதே மாதிரி 15 minutes ஃபேராலி கேப் தான் இருக்குது. அதே மாதிரி
இங்கே 15 மினிட் செல்லுன்னா அவ்வளோ தூரம் போன மார்க்கெட். இதில் நான் பார்க்குறேன் உள்ள வந்து மார்க்கெட் 9:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு நல்ல பூம் இருக்கும், டக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இங்க பாருங்க, எனக்கு ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஐஎஃப்இஜி இருந்திருக்கும். ஓகே, இந்த ஐஎஃப்ஹெச் பாடி க்ளோஸ் வச்சுன்னு நீங்கள் எடுத்துருப்பீங்க. இங்கே ஐ யாரை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல்இட்டாக இருக்காது, இங்கே ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தா எஸ்எல்இட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து டேப் ஆகும்னு எதிர்பார்த்தேன், பட் மார்க்கெட் டேப் ஆகல. இந்த ஃபேராலி கேப்புக்கு மார்க்கெட்டிங் போய் திருப்பி வரும்னு பார்த்தா வேலை, அவ்வளோதான். எனக்கு இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா எங்கள் ஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு அம்முன்னு உட்காந்துருந்தேன். அதிகபட்சம் நான் ஃப்ரைடே தான் ட்ரேட் பண்ணேன், தேர்ஸ்டே நான் உட்காந்துட்டேன் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ட்ரேட்ஸ் இல்லை, சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த ட்ரேடை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். டபுள் சைடு, ரெண்டு சைடும் மேக் பண்றானுங்க. ரெண்டு சைடும் உங்களுக்கு எஸ்எம்டி வைக்கிறான், ஸ்வீப் வைக்கிறான், எல்லாமே பண்றான். இந்த கேன்ல பாருங்க 10-20, அந்த 10-20 ஆகும்போது தான் மார்க்கெட் இங்க ப்ரீவியஸா எல்லா லோவும் இருக்குது பிஎஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்பவும் ட்ரேட் எடுக்கல, யோசனை தான். அதிகபட்சம் எனக்கு அன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ட்ரேட் செட்டப்னா இதை சொல்லுவோம் கைஸ். ஏன்னா இதுல தான் நீங்க எஸ்எம்டி கிடைச்சு, அது வரைக்கும் எனக்கு எஸ்எம்டி கிடையாது. இது இந்த ஸ்வீப்ல கூட எஸ்எம்டி கிடையாது. இதுவும் இங்க இருக்கு தெத்தாச்சு, இதுவும் இங்க இருக்கிற 15 மினிட் லோ எடுத்தாச்சு. அப்போ எப்படி எனக்கு எஸ்எம்டி இருக்கும்? இதில் தான் நான் எஸ்எம்டியே பார்த்தேன். 10:27 சம்திங் இதுல இருந்தா 10:22, 10:22 வந்து ஃபுல்லா லோவர், இங்க 10:22 வந்து ஃபுல்லா ஹையர். ஃபேராலி கேப் வந்து 10:36 ஃபேராலி கேப் 10:38 வந்து தொடுது. இந்த இடத்துல 10:36 10:38 தொடல, பீரியட் எஸ்எம்டியும் கூட. இது வந்து ரொம்ப 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 குயிக்கான டைட்டான 2 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஜஸ்ட் அங்க என்ட்ரி பிளஸ் இது ரிஸ்க். இந்த 1 மினிட் ஃபேராலி கேப் வரைக்கும் தான், ஒரு 1.5 தான் சொல்ல போனா. அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் போச்சு, அதனால நம்ம சொல்ல முடியாது, 2 ஹவர்னு சொன்னேன். திருப்பியும் இங்க வந்து ஒரு ஃபேராலி கேப் இருக்குல்ல, இந்த ஃபேராலி கேப் ரியாக்ட் ஆகிட்டே போச்சு. நான் இது வரைக்கும் போயிடும்னு பார்த்தேன், இந்த ஐ எடுத்துருவோன்னு. பட் மார்க்கெட் நீங்க எதுவும் பண்ணல பெருசா. அது நிமிஷம் ஈக்குவலை தாண்டி இந்த ஃபேராலி கேப் போகிறதுக்கு ஒரு 1.5 எடுத்துருக்கலாம். பட் இவ்வளோ நேரம் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகவே எனக்கு அந்த 10:40 அப்போ வந்து என்ட்ரி எடுக்க தோணலை, நான் கம்முன்னு விட்டுட்டேன். ஸோ நோ என்ட்ரிஸ் தேர்ஸ்டே அப்போ. தென் லீவ் திஸ். ஃப்ரைடே தான் இப்போ செட்டப்பு, செம்ம செட்டப்பு. ஓப்பனிங் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஏற்பிளே செட்டப், அலைன்டு, நல்ல அலைன் ஆயிருந்தது மார்க்கெட். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே நான் உள்ளே போகிறேன். ப்ரீவியஸ் டே லோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எய்ம் பண்ணுறேன். ஏன் ப்ரோ எய்ம் பண்ணுறேன்னா, இந்த டேவே ஆல்ரெடி இது எடுத்துருக்கணும், எடுக்காமல் அப்படியே சேல் ஆகிட்டான். அப்போ அட்லீஸ்ட் லோவாது இப்போ எடுப்பான்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். ரேஞ்ச் உள்ள மாட்டிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட எதிர்பார்ப்பு. இது ப்ரீவியஸ் டே லோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ப்ரீவியஸ் டே ஹை, தென் ஃப்ரைடே 4 hour ஃபைன். உள்ள போகிறோம், மேலே அதிகபட்சம் வந்து அந்த ஓபிக்கு வரும். இந்த எஃபிஜிலாம் நான் எதிர்பார்க்கல, அந்த ஓபிக்கு வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்லா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 226 ஐ வந்து அவன் காலி பண்ணுறான். ஓகே, 6 தான் ஐயா மாறுது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 6 தான் ஐயா மாறுது. நல்ல எக்ஸ்பான்ஷன் தான் 4 hours, பட் எஃபிஜி வந்து டேப் ஆன மாதிரி தெரியல. ஸோ நான் 1 hour போய் செக் பண்ணுறேன். அப்படி 1 hour போய் செக் பண்ணும்போது இந்த எஃபிஜி ஆல்ரெடி கிரியேட் ஆன இந்த எஃபிஜியில் இருக்கக்கூடிய ஓபியில தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் மார்க் பண்ண 1 hour ஓபி. அகெயின் இந்த ஃபேராலி கேப்ல மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. 1 hour எஃபிஜி இதெல்லாம் தெரிஞ்சது தெளிவான ஒரு எஸ்எம்பி இருக்குன்னு. இந்த ஐஸை பாருங்க, இது August 20 11 AM. இங்க பாக்குறோம் August 20 அந்த 9, 10, 11 எல்லாமே ஒண்ணுதான். அங்க இருந்து இப்படி இருக்கு. இது ஒரு எஸ்எம்டியா? இது இல்லாம 15 மினிட்ல எஸ்எம்டி தான் நம்ம 1 hourல இருந்தே கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இது 11 AM. 11 AMல இருந்து சாரி அது நம்ம நோக்கி அது விட்டுருணும். 11 அப்புறம் தான் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இங்க இருக்குல்ல 8 AM, இந்த 8 AMக்கு அடுத்து 9 வந்து லோவர் ஐயா இருக்கும். ஆனா இங்க 8 இந்த
8 9. ஓகே ஓகே சாரி கைஸ், இதுலேயும் இல்லையா? அப்போ நான் 15 மினிட்ல பார்த்துருக்கேன். சாரி தப்பா சொல்லிட்டேன். நான் இப்போ 15 மினிட்ல போய் பார்க்குறேன். சம்திங் எனக்கு அனதர் சம்திங் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாங்கள் செட்டப் எப்படி நல்லா பாசிட்டிவான ஏ ப்ளஸ் செட்டப்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் கரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேம்ல எல்லாமே பிடிஆர்ஏ தொட்டு வந்திருக்கு செல்லுக்கு. அது இல்லாமல் இதை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ஃபுல்லாக லிக்விடிட்டி, கொச்சன்னு குட்டி குட்டி குட்டியாக கிரியேட் ஆன கேண்டில்ஸ், ஃபுல்லாக லிக்விடிட்டி. இதில் இந்த ஒரே ஒரு லோ ஸ்வீப் வச்சு அந்த கேண்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கறதுக்கு, ஸ்வீப் ஆனதுனால. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லோவை தான் வந்து டிபி வைப்பேன். சரி, அந்த ஓப்பனை தான் டிபி வைப்பேன். இந்த கேண்டில் ஓப்பனோ க்ளோஸோ பாடியை வந்து டிபியாக வைப்பேன். லோ வைக்க மாட்டேன். லோ வந்து செகண்ட் டிபியாக தான் வைப்பேன். சரிங்களா? இது இல்லாமல் இன்னொன்றும் பார்ப்பேன். இங்கே 50 மினிட்ல போயிட்டு எங்கே ஈக்குவல் அதிகமாக இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ அதை வந்து ஒரு டிபியாக வச்சுப்பேன். இது அப்படி தான் நான் தப்பிச்சேன். இப்போ 50 மினிட்ல பார்க்குறேன். மார்க்கெட் போய் ஹிட் ஆகிடும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. பட் ஃப்ரைடே வாச்சா, அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு டிபி ஒரு டிபி. என்னன்னா எல்டிஎஃப் என்னோட டிபி வந்து கரெக்டாக இங்கே வச்சுருந்தேன் சம்திங். ஏன்னா ஒரு எஃப்இஜி மேபி அங்கே வந்து ரியாக்ட் ஆனால் என்ன பண்ணுறது, மேபி ஆனால், அதனால அங்கே வச்சிட்டேன். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதே நல்லா கொஞ்சம் கவனிங்க. இங்க இருந்தெல்லாம் பை ஆகாது. இது இருக்குல்ல, இதுல இருந்தெல்லாம் மார்க்கெட் பை ஆகாது. நீங்க தைரியமா எடுக்கலாம் இந்த செட்டப்லாம். ஏ பிளஸ் செட்டப், பர்ஃபெக்டான செட்டப். கரெக்டா ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரீமியம் வந்து ஸ்டார்ட் பண்றான். இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் 10 மினிட் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து எடுக்கலாம்னு சொல்றேன். இங்க நான் சொன்னேன் ஓபில மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு, ஸோ அப்படியே மார்க்கெட் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இது எஃப்இஜியா கிரியேட் ஆன பிறகு மார்க்கெட் திருப்பியும் உள்ள போய் இந்த எஃப்இஜில தொட்டு வரணும் எதிர்பார்த்தாங்க. விச் பிடிஆர்ஏ கம்ஸ் ஃபர்ஸ்ட், விச் பிடிஆர்ஏ ஹேக் டு த என்ட்ரி ஃபர்ஸ்ட், அதை வந்து நீங்க என்ட்ரியா கன்சிடர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதை மீறி நான் மார்க் பண்ணது தான் எனக்கு வந்து தொடரணும்லாம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலா இங்க இதுவும் ஓபி தான். நல்லா யோசிங்க, இதுவும் ஓபி தான். இந்த எஃப்இஜே மார்க்கெட் வந்து இங்க டிஸ்பிளேஸ்மெண்டா செல்லா வச்ச பிறகு நீங்க தாராளமா என்ட்ரி போகணும். ப்ரீ மார்க்கெட் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஆனா உங்க 9:30 ஆரம்பிச்சோன்னே என்ட்ரி எடுத்துடணும். நேற்று அந்த மாதிரி செட்டப் தான், இதெல்லாம் கோல்டன் செட்டப். ஓகே, தென் நான் எப்பவுமே எதுக்கு S&P 500 விட்டு என்கியூ எடுக்கிற ரீசன் நீங்க ஒவ்வொரு சார்ட்லையும் பார்த்துருப்பீங்க. என்கியூ தர மொமெண்டம் S&P 500 தராது. ஓகே, தென் சி இது 8:30 தான் S&P நான் சொன்னேன். நீங்கள் நல்லா கவனிங்க. 7:30 இருந்து 8:30 லோவர் ஆயிடுச்சு. இங்கே 7:30 8:30 ஹையர். 1 hour OB market in the premium, lower SMT, 15 minute OB plus IFEG setup, liquidity pending, bearish time frame, higher time frame bearish. இதுக்கு மேலே நான் செட்டப் வேணும். நான் எப்பவுமே என்ன பார்ப்பேன், DOL liquidity pending இருக்கா, இருக்கு. liquidity hunt ஆயிடுச்சா, மேலே hunt ஆயிடுச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இருக்கா, இருக்கு 1 hour OB. அதுல இருந்து இந்த இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் 15 or 5 minute இருக்கா, இருக்கு 15 minute OB. அதுக்கப்புறம் 1 minute வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். அவ்வளவுதான். இதான் நான் எதிர்பார்ப்பேன், வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். இதே தான் நேற்று நம்மளுடைய டிஸ்கார்ட்லையுமே சொன்னது. ஜஸ்ட் நான் என்ன எதிர்பார்த்தேன், அகெயின் தொடுமோ அப்படின்னா அப்படியே ஃபால், அவ்வளோதான். என்னோட டிபியாக இருந்தது. நான் அந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் கரெக்டாக அந்த 667 அதில் வெளியே வந்து பார்த்தேன். 667 அதில் வந்து நான் வெளியே வந்துட்டேன் கரெக்டாக இந்த கேண்டில் வரும்போது. அங்கே நான் பற்றி மார்க் பண்ணல, ஜஸ்ட் நான் தெரியும் அங்கே ஒரு லெவல் இருக்குன்னு. திஸ் இஸ் மை என்ட்ரி. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஐஎஃப்இஜி கைஸ் நல்லா தானே இருந்தது. திருப்பி எஃப்இஜிலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. இங்கேயே உடச்சிட்டான், ரன்னிங்லேயே போகணும்னு பார்த்தேன். நான் இந்த இடம் தாண்டின உடனே இந்த இடம் தாண்டின உடனே இங்கேயே போகணும்னு பார்த்தேன். அங்கெல்லாம் நான் என்ட்ரி தந்தா அது வேற லெவல் ஆர்ஆர் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இவ்வளோதான். கிட்டத்தட்ட நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கலாம் $500 ரிஸ்க்கு, இல்லை ஒரு 4 to 5 கான்ட்ராக்டாவது எடுத்துருக்கலாம் $250 ரிஸ்க்கு. ஸோ 6 RR $1,500 வந்துருக்கும் 250 ரிஸ்க் எடுத்துருந்தா. பட் நான் என்ன பண்ணேன், இங்கே இருந்தால் எடுத்துருவேன். எஸ்எல்ல நான் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இங்கேருந்து கூட இல்லை காய்ஸ், எனக்கு சம்திங் 4 RR கிட்ட டிபி இது. ஆமாம், டிபி வந்துருந்தது. ஒரு நிமிஷம். அதான் அது ஓப்பன் ஆகிட்டு லைட்டாக மேலே வந்தது. அது என்னோட லக்கு 431 அடிச்சது. ஸோ அங்கேருந்தே எடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரு 4 RR கிட்ட வந்தது. ஆக்சுவலாக இந்த 4 RR நான் ஹோல்ட் பண்ண கஷ்டப்பட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் நான் அதை கிவ் அப் பண்ணாமல் தான் என்னோட நல்லது. நேற்று என்ன ஆச்சுன்றதை சொல்கிறேன். இங்கே ரியாக்ட் ஆச்சு கைஸ், நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. இங்கே ரியாக்ட் ஆச்சு. அங்கே ரியாக்ட் ஆனோடனே 10:37 ஸோ மேபி ஒரு 5 minute ஃபேர் அலிகா ஆயிடுச்சோ, அங்கே போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா ஒரு 5 minute ஃபேர் அலிகா இருக்கு.
இவன் இந்த 5 மினிட் ஃபேராலிக்கு அப்போ தொடுமா தொடாதான்னு சொல்லிட்டு இங்க கிட்ட வரும்போது யோசனை வரும்ல. இவ்வளவு கிட்ட வந்துட்டான், மிஞ்சி போனா என்ன 10 ஆண்டில வித்தியாசம். அப்போ உள்ள நல்லா ஏறி வந்துட்டானா எனக்கு ப்ராஃபிட்டே பயங்கரமா கம்மியாயிடும். அதுக்கப்புறம் 15 மினிட்ல பாக்குற 15 மினிட் ஃபேராலிக்கு அப்போ வரப்போகுது. ஓகே, ஆனா 15 மினிட் ஃபேராலிக்கு முன்னாடி எனக்கு டிபி ஹிட் ஆயிடுச்சு, அதனால எனக்கு பெரிய விஷயம் இல்லை. பட் நான் கம்முன்னு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த 5 மினிட் போனாலும் போட்டோம், மார்க்கெட் மேலே போயிட்டு வந்தாலும் போயிட்டு வரட்டும். இதுதான் 5 மினிட்டோட ஃபேராலிக்கு. மேபி இங்க போகலாம், இல்லை இது வரைக்கும் கூட போகலாம், யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இந்த ஒரு 9:35ல இருந்து 35ல 9:37ல இருந்து இந்த 54 சம்திங் இந்த ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ஹோல்டிங்க்கு வந்து ரொம்ப பாடுபட்டேன். அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி நம்ம பொறுமையாக தான் வளர்த்துக்கணும். நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா சைடில் பார்த்தேன், இங்க வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கெல்லாம் கூட மார்க்கெட் கன்சல்டேட் ஆச்சா, நான் பார்த்தேன் இவ்வளோ ஈக்குவல் இருக்கு, எப்படி பை ஆகும்? பை ஆகவே ஆகாது. ஸோ அந்த லிக்விடிட்டிஸ் மார்க்கெட் ஃபுல்லாக எடுப்பான். அதுக்கப்புறம் இங்கே தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லோஸ் இருக்கு, ஸோ மேபி வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த டிபிலாம் நான் வெயிட் பண்ணல. எனக்கு இருக்கிற ப்ராஃபிட் போதும், திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் போதா, அந்த 5 மினிட் வந்து அகெயின் ஒரு என்ட்ரி எடுத்து போடுவோம் தான் நான் கம்முன்னு விட்டுட்டேன். நிறைய பேர் லோல இந்த டிபி ஹிட் ஆன பிறகுமே என்ட்ரி எடுத்திருந்தாங்க. இயர்லியர் சைனை விட்டுட்டவங்க அங்கே எடுத்திருந்தாங்க, பட் நான் எடுக்கல கைஸ். ஏன்னா நான் எஸ்எம்டியோட தான் இருக்கு. சி இந்த ஐயா 9:45 இப்படி எடுத்துக்கோங்க. 9:45 ஹண்ட் பை 10:06. இங்க 9:45 டிட் நாட் ஹண்ட் பை 10:06. தென் இந்த ஐஎஃப்இஜி செட்டப் வந்து எல்லாரும் லைக் பண்ணியிருப்பாங்க. இது செட்டப் வந்திருக்கும், இதுதான் ஹை. தென் டிபி இங்கே வச்சிருக்கணும். நீங்கள் இது வரைக்கும் வைப்பாங்க, பட் வரலையே மார்க்கெட்டு. இது வரைக்கும்னா உங்களுக்கு 2.7 ஆறாரு, ஆனால் அது வந்தது கரெக்டாக 1.5. மிஞ்சி போனால் 2 ஆறு க்ளோஸ் பண்ணினா உண்டு, இல்லைன்னா பிஆர்எஸ்எல் தான். இதுதான் கடைசி என்ட்ரி, இதுக்கு மேலே நேற்று என்ட்ரி கிடையாது. இதுதான் ஏ பிளஸ் செட்டப்பும் கூட, சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஏ பிளஸ் செட்டப் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். நம்ம கிளாஸ்மேட் ஒரு என்ட்ரி வந்துருக்கும், இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி என்ட்ரி இருக்கும். அவர் எஃப்இஜி பார்த்து போட்டிருக்காரு, இங்கே ஐஎஃப்இஜிலேருந்து பார்க்கல, எஃப்இஜி பார்த்து போட்டிருக்காரு. ஓகே, தீஸ் ஆர் த என்ட்ரிஸ் கைஸ் இந்த வீக்கில் நம்ம பார்த்தது. நவ் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணணும்னு. நல்லா சொல்கிறத கேட்டுக்கோங்க. லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும் உங்களுடைய டார்கெட்காக. தென் நீங்கள் பிடிஆர்ஏன்னு சூஸ் பண்ணுற ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ 4 ஹவர் 1 ஹவர் இருந்தாலும் சரி, நீங்கள் 15 மினிட் 5 மினிட் 1 மினிட் எதில் நீங்கள் பண்ணாலும் சரி, பிடிஆர்ஏன்னு ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னா செல் எடுக்கிறீங்கன்னா அங்கே ஈக்குவலைஸ் இருக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்எல் ஆல்ரெடி ஹண்ட் ஆயிருக்கணும், லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கணும். ஹண்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் ஜூடாஸ் எல்லாம் ஒன்று தான். இதுவே நீங்கள் பை எடுக்கிறீங்களா, அது 4 ஹவர் 1 டே 1 ஹவர் 15 மினிட் 1 மினிட் எதுவாக இருந்தாலும் சரி, மார்க் பண்ணுற பை பிடிஆர்ஏக்கு ஈக்குவல் லோ இருக்கக்கூடாது, அந்த எஸ்எஸ்எல் ஸ்வீப் ஆயிருக்கணும். ஓகே, ஆப்போசிட்ல பெண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ட்ரி எடுக்கிற இடத்துல ஸ்வீப் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கோம் உங்க எஸ்எல் ப்ரொடக்ஷனுக்காக. இதுக்கு அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் ஆர் 1 ஹவர் எதனா ஒரு பிடிஆர்ஏ மார்க் பண்ணா போதும். அதுல இருந்து டைரக்டா சம்டைம்ஸ் வந்து 1 மினிட் நம்ம எக்ஸிபிஷன் பண்ணுவோம். இதுல இன்னும் ஏ பிளஸ்னா அந்த லிக்விடிட்டி ஹண்ட் பிளஸ் லிக்விடிட்டி பெண்டிங் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் ஆர் 1 ஹவர்ல பிடிஆர்ஏ இருக்கும், திருப்பி 15 ஆர் 5 மினிட்ல பிடிஆர்ஏ இருக்கும், அகைன் 1 மினிட்லயும் பிடிஆர்ஏ பார்த்து தான் நீங்க எடுப்பீங்க. இதுல உங்களுக்கு எதனா 5 மினிட் ஆர் 1 மினிட் எதனா ஒரு டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி சேர்ந்துடும் பிளஸ் எஸ்எம்டி. இது பர்ஃபெக்டான ஏ பிளஸ் செட்டப். இவ்வளோ கிரைட்டீரியாவை ப்ரோனா இவ்வளோ கிரைட்டீரியாலாம் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதை வந்து எலாபரேட் பண்ணி சொல்றேன். நான் ஏன் சொல்றேன் பாருங்க, லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும். ஓகே, அது ஹையர் டைம் ஃப்ரேம்ல பெண்டிங் இருக்கணும், லோவர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் பெண்டிங் இருந்தாலும் பார்த்தாது. ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும் உங்க டார்கெட்காக. அப்புறம் நீங்க மார்க் பண்ற பிடிஆர்ஏஸ் என்ன டைம் ஃப்ரேம் வந்தாலும் சரி அங்கே அன்டாக இருக்கணும், அப்போதான் உங்க எஸ்எல் வந்து ப்ரொடக்ஷனா இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ 4 ஹவர் ஆர் 1 ஹவர் மார்க் பண்ணாங்க. அப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம்ல 15 ஆர் 5 மினிட்ல நான் ஒரு பிடிஆர்ஏ மார்க் பண்ணாங்க. அதுல இருந்து கிடைக்கிற 1 மினிட்ல மார்க் பண்ணி என்ட்ரி எடுங்க. அந்த 1 மினிட்ல எக்ஸிகூஷன் டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல அதுல ஒரு எஸ்எம்டி கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ இது நடுவில் எதனா டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி இருக்கும். இதுதான் என்னுடைய செட்டப், நான் இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய சார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஃபரன்சஸ் ஃபுல்லாகவே இன்ஸ்டால இருக்கும் வாய்ஸ். தேங்க்யூ. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க.